Thirdly, வெள்ளிக்கிழமை காலை. and that is Friday morning, third day. இப்ப இந்த உலகத்திலே அதாவது சத்ருவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை, and a child who is living on this earth, அவங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கு. and they have many struggles. பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? Do you know what is the biggest struggle? நமக்குள்ள இருக்கிற சுயம்தான். It is the self that is in us. நம்மளே ஏமாத்திப்போம். We will deceive ourselves. ரெண்டு ஊருக்கு நடுவுல சண்டை நடந்துச்சு. And there was a war between two villages. அந்த ஊர்க்காரங்க ஒயிட் ஷர்ட் ப்ளூ பேண்டும் போடுவாங்க. The people of one village will wear white shirt and blue trousers. இந்த ஊர்க்காரங்க yellow shirt and black பேண்டும் போடுவாங்க. And people belonging to this village will wear a yellow shirt and a black pant. ரெண்டு ஆர்மியும் வந்து சண்டை போடும். Now both of these armies were fighting with one with another. இந்த ஊரோட எல்லையில இந்த ஊர் எல்லையோட அந்த பார்டர்ல ஒரு பையன் இருந்தான். And now there was a little boy who was living in the border between these two villages. அவனுக்கு அந்த ஊருக்குள்ள போய் சேரணும்னு இஷ்டம் இல்ல, இங்கேயும் போகணும்னு இஷ்டம் இல்ல. He does not want to go this side, neither does he want to go that side. ரொம்ப ஞானமா ஒன்னு பண்ணான். And he did with something very wisely. ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு black பேண்டும் வாங்கினான். He bought one white shirt and a black pant. அவன் யோசிச்சான், நான் இங்கே இருந்துப்பேன். And he thought, I will be here. சண்டை வரும்போது when there is a fight, ஒயிட் ஷர்ட்டும் black பேண்டும் போய் நின்றுவேன். and I will go with a white shirt and a black pant. அவங்க வந்து ஷர்ட்டை பார்த்துட்டு என்ன வந்து அவங்க ஊர்க்காரங்க நினைச்சுப்பாங்க, இவங்க வந்து பேண்ட்டை பார்த்துட்டு இவங்க ஏன் ஊர்க்காரங்க நினைச்சுப்பாங்க. These people will look at my shirt and assume that I belong to that village, and these people will see my pant and assume that I am of that village. ரெண்டு பேரும் என்ன விட்டுருவாங்க. Both of them will leave me. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? But do you know what really happened? அவங்க இவன் பேண்ட்டை பார்த்தாங்க, இவங்க இவன் சட்டையை பார்த்தாங்க. And they saw his pant and these people saw his shirt. ரெண்டு பேரும் அடிச்சாங்க, ரெண்டு பேரும் சுட்டுட்டாங்க. Both of them hit him and he died. நம்ம கூட இப்படிதான் பண்றோம். We also do like that. நமக்கு இயேசுவையும் விட மனசு இல்ல, உலகத்தையும் விட மனசு இல்ல. We don't want to leave Jesus, neither do we want to leave the world. இங்க இருக்கும்போது ஒரு வேஷம், உலகத்துக்கு போகும்போது ஒரு வேஷம். And we have a disguise here, we want to disguise another disguise in the world. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். I want to tell you something. வாலிபர் முகாமிலே பிள்ளைகளுக்கு இதை சொன்னோம். And we said this in the youth camp for the children. பிசாசை பற்றி ஒரு வசனம் இருக்கு. And there is a verse concerning devil. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பழைய பாம்பு என்னும் பிசாசு. And the old serpent which has deceived the whole world. அது ஆதாம் ஏவாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா மனுஷனையும் பார்த்துருச்சு. And it has seen right from Adam and Eve to the present man. நீ அதை ஏமாத்தணும்னு நினைக்கிற, அது உலகம் இருக்கிற மொத்த ஆதாமின் சந்ததி எல்லாரும் ஏமாத்திட்டு தான் வந்து உனக்கு முன்னாடி நிக்குது. You are trying to cheat it, but it has cheated and deceived right from Adam till this very moment. எனவே நாம் ஆண்டவரிடத்துல ஓடி போவதுதான் நம்முடைய பாதுகாப்பு. எனக்கு உலகமும் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும், இப்படி நீ போராடிட்டே இருந்தேன்னா அது மிகவும் ஆபத்தானது. And it is safety for us to run unto the Lord, but if you want to be unstable here and there, then it is dangerous for you. உலகம் தேவனுக்கு சத்ரு, தேவன் உலகத்துக்கு சத்ரு. The world is an enemy to God and God is enemy to the world. நீ தேவனை பிரியப்படுத்த நினைச்சனா உன் फ्रेंड्स உன்னை தவிர்ப்பாங்க, உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்ட் தான். And if you want to please God, your friends will keep away from you and all that is true. அதனால நீ ரெட்டை வேஷம் போட ஆரம்பிச்சேனா. And so, but if you'll have two faces, பிசாசுக்கும் நீ இரையாகிடுவே. And you'll be a prey to the devil. தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்காதுல்ல, அதனால பிசாசு உன்னை தட்டிடுவான். And so the devil will just tap you because you are not in the safety of the Lord. நீ உலகத்தை நேசிக்கிறதுனால தேவனும் உனக்கு சத்ரு. And because you love the world, the Lord also becomes your enemy. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான illustrations. These are very powerful illustrations. நீங்க அந்த பிள்ளைங்களோட 5 வயசு குழந்தையா இருக்கட்டுமே, நீங்க சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லிட்டீங்கன்னா அவங்களுடைய மனசுல பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும். And if you're just a 5-year-old, but if you will tell it in the way it has to be told, it will be permanently imprinted in the heart of the child. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற முதல் போராட்டம் இதுதான். தேவனும் வேணும், உலகமும் வேணும். And the first struggle in a child of God is that it wants God, it wants the world also. அடுத்து nextly 3 முக்கியமான போராட்டங்கள் உண்டு. And there are 3 important struggles. ஒன்னு, நான் சொன்னது போல அவங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும். One thing is they want recognition. பிள்ளைங்க ரொம்ப அங்கீகாரத்தை விரும்புவாங்க. And children long for recognition. அதனால தான் பாருங்க, இந்த லைக் கிடைக்கலனோனே அவங்க அப்படியே என்ன யாரும் நேசிக்கல, என்ன யாரும் பிடிக்கல அப்படின்றாங்க. And as soon as they don't get enough likes, they assume that nobody likes me, nobody wants me, and so on. சமீபத்துல எங்க ஃபெய்த் ஹோம்ல 2 குட்டி பிள்ளைங்களை நான் பார்த்தேன். And I saw 2 tiny tots in our faith home. ஒரு பிள்ளைக்கு 3 வயசு, ஒரு பிள்ளைக்கு 1 வயசு. One child was 1-year-old, another 3-year-old. இப்போ இந்த குட்டி பேபி வந்தோனே, as soon as the little one came, அம்மாவோட full attentionம் குட்டி பேபி மேல இருக்கு. The whole attention of the mother turned to the 1-year-old. எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரா இல்ல எனக்கா தோணுதா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நான் அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த மூத்த குழந்தை
இப்பெல்லாம் அம்மா என்ன முன்னாடி மாதிரி நேசிக்கிறது இல்ல, அம்மாக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு அந்த குழந்தை என்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கு. And I do not know if it is a discernment in the spirit or the Lord is speaking to me. I have a feeling that the elder child is saying, and now anymore my mother does not love me and she does not pay attention to me anymore. யூத் மீட்டிங்ல கூட அண்ணா அடிக்கடி இப்படி சொல்லுவார். In youth meeting also brother will say like this. இப்ப இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம். And now the children will be seated in a semicircle. குரூப் லீடர் வந்து இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. The group leader will be seated in the சிலர் வந்து பிள்ளைங்க அப்படி இப்படி நல்ல தலையாட்டி ரொம்ப கவனிச்சு கேட்பாங்க. And some children will very attentively even nod their head in attention. அப்ப நம்ம ஊழியக்காரங்க பயங்கர சந்தோஷம், நம்ம சொல்றது கேக்குறாங்க. கொஞ்சம் பார்க்காம இவங்கள மாத்திரம் பார்த்து கிளாஸ் எடுப்பாங்க. And so they will only look their focus on these children and without seeing those afar off they will continue enthusiastically in the class. நீங்க கூட அப்படிதானே சண்டே கிளாஸ்ல யார் கவனிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் கிளாஸ் எடுப்பீங்க. You also do that. You pay attention to the child which gives you more attention. அப்ப என்ன நடக்கும்னா அந்த தூரத்துல இருக்கவங்க நம்ம அவருக்கு முக்கியம் இல்ல, அவங்க தான் முன்னாடி இருக்கவங்க தான் ஊழியத்துக்கு போவாங்கன்னு நினைச்சுக்கிறாரு, அவங்க தான் முக்கியம், சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். And the children that are seated behind will say we are not important to him, they only will go to the ministry, so they are only important to him. 2 வயசுல இருந்து 3 வயசுல இருந்து இது ஆரம்பிக்குது. And this starts from 2 years or 3 years old. இதனால தான் என்ன நடக்குதுன்னா, so what happens because of this, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது when they are with their friends அவங்க ரொம்ப ரெகக்னைஸ்டா ஃபீல் பண்றாங்க. and they feel recognized. பாத்தியா இந்த குரூப்ல எனக்கு முக்கியத்துவம் இருக்கு, என் ஃப்ரெண்ட் எப்ப பார்த்தாலும் என் கூட விளையாடுறாங்க, எங்க அம்மாக்கு தான் என் கூட ஸ்பெண்ட் பண்ண நேரமே இல்லையே. And this group recognizes me more and gives me importance, but my mom does not have any importance for me. எங்க டாடி இந்த Dress போடாதன்றாரு, என் ஃப்ரெண்ட் பாரு இந்த Dress நல்லா இருக்குன்னு சொல்றானே. My daddy says don't wear this dress, but my friend says this dress is so good on you. அப்ப மனுஷ சுபாவம் அங்கீகாரத்தை தேடுவது, அதை வைத்து அவங்களை பிடிக்கிறான். Nature of man is to seek for recognition. The devil traps them with that. இரண்டாவது, secondly, மனுஷனுக்குள்ள உடனடியான சந்தோஷத்தை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. And there is the experience of longing for immediate joy, immediate gratification. மார்ஷ்மெலோ டெஸ்ட் அப்படின ஒரு டெஸ்ட் இருக்கு. And there is a test called the marshmallow test. மார்ஷ்மெலோன்றது பஞ்சு மிட்டாய் போல ஒரு ஃபாரின் சாக்லேட். And it is a foreign chocolate used in the western countries which is so soft like a candy. ஒரு 20 வருஷத்து அதாவது ஒரு 20 பிள்ளைகளை எடுத்து, and for example they took 20 children, சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த குட்டி பாப்பா மாதிரி, and like this little girl here. இப்போ இங்க சில குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் சில்ட்ரன்ஸ் ஷெட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டாங்க, இவங்க தான் பிரைஸ் வாங்குவாங்க. And if they have come for the children's shed, they will get the prizes because they have listened to everything. ஒருவேளை அதுக்காகவே வந்தாங்களோ தெரியல. I do not know if that was the intention of bringing them here. சரி, இந்த மார்ஷ்மெலோ டெஸ்ட் என்னன்னா, now what is this marshmallow test? ஒரு மார்ஷ்மெலோவை அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அவங்க ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு 20 minutes நீ இத சாப்பிட கூடாது, நீ சாப்பிடாம இருந்தேன்னா உனக்கு இன்னொரு மார்ஷ்மெலோ சேர்த்து தருவேன், 2 மார்ஷ்மெலோ தருவேன். And just placing one marshmallow in a room and locking them up and giving them the instruction that for 20 minutes you should not touch the marshmallow, if you do not touch it I will give you another marshmallow. இங்க ரூம்ல சீக்ரெட் கேமரா எல்லாம் இருக்கு, பிள்ளைங்களுக்கு தெரியாது. And the children do not know there are secret cameras in the room. ஒரு பிள்ளை இன்னொரு பையன் கேமரால ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியாது. They are not aware that they are being recorded in the camera. They were trying and they were keeping away and doing like this. சிலரு some just left everything out and they just ate it. இந்த உடனடியாக கிடைக்கிற ஒரு மார்ஷ்மெலோ போதும் நினைச்ச இந்த பிள்ளைங்க, and these children who thought that we get this one marshmallow immediately, 20 வருஷம் கழிச்சு after 20 years அவங்களுடைய பிஹேவியரை ஆராய்ச்சி செய்து பார்த்தாங்க. and their behavior was researched. அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க. They were very depressed. அவங்களுடைய physical condition கூட ஓவர் வெயிட்டா இருந்தாங்க. And even their physical condition they were overweight. பயங்கர கோவப்படுறவங்களா இருந்தாங்க. And they were become short tempered. ஸ்டடீஸ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல. They did not pay attention to studies. அவங்களுக்கே அவங்கள பத்தி எனக்கு நான்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படி வாழ்க்கை குறித்து ஒரு மதிப்பே இல்ல. And they did not have a value of life, saying what is the use of me being alive. ஆனா 20 minutes கழிச்சு எனக்கு 2 மார்ஷ்மெலோ கிடைச்சா போதும் அப்படி வெயிட் பண்ணாங்க பாருங்க. But these children who waited for 20 minutes for the 2 marshmallows, அவங்களுக்கு நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு. they had good self control. டிப்ரெஷன்லாம் கிடையாது. No depression. படிப்புல நல்லா செஞ்சிட்டு இருந்தாங்க. They were attentive in studies. ஹெல்த்தும் நல்லா இருந்துச்சு. Their health was good. இதுல இருந்து ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. So something
they found out after this. உடனடியான திருப்தி என்பது பிசாசின் தந்திரம். Immediate joy is the deception of the devil. ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவன் அதை கையாண்டு வருகிறான். And he is following this right from the Garden of Eden. ஆண்டவரும் மனுஷன் தேவசாயலாக மாற வேண்டும் என்று ஒரு process வச்சிருக்கிறார். The Lord also has a process that man should become in the likeness of God. ஆனா பிசாசு ஒரு பழத்தை காமிச்சு சொல்றான், இத சாப்பிடு இப்பவே நீ கடவுளை போல மாறிடு. But the devil showed one fruit and said you will become like God right now. அதான் சொன்னேன், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்பு என்னும் பிசாசு. And this old serpent which is the devil that is able to deceive the whole world. பரலோகம் உங்களுக்கு தூரமா இருக்கு, இப்ப கிடைக்குது சந்தோஷம். இப்ப நான் டிவி பாக்குறேன், வீடியோ கேம் விளையாடுறேன், ஃப்ரெண்ட்ஸோட போறேன், ஃபேஷனா இருக்கேன், இப்ப எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. பரலோகத்தை யார் போய் பார்த்தா? Heaven is so far away. Now I am enjoying this world. I have TV, I have cell phone, I have everything right at my disposal. அதனால்தான் கேட்டது உடனே கிடைக்கலன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. That is why they became so tense because they do not get what they want immediately. ஒரு விசுவாசி வீட்ல அப்பா கல்ஃப்ல வேலை பார்க்கறாரு. In a believer's house this father was working in the Gulf. பையன் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பைக் பார்த்துட்டு எனக்கு இப்பவே வேணும் வாங்கி கொடு அப்படி அம்மாட்ட சொன்னான். And now the boy told his mother that he wanted immediately a bike which costed 1,50,000. இல்லனா நான் செத்து போயிடுவேன். Otherwise I will die. அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணாங்க. Now the mother called the father. அந்த அப்பா கொஞ்சம் தெளிந்த புத்தி உள்ளவர். And the father was a sober minded man. அவன் எப்படினாலும் அந்த பைக் வாங்கி எங்க ஸ்பீடா போய் முட்டி மோதி சாவான், பேசாம இப்பயே சாவிட்டு விட்டுரு அப்படி. And somehow if he buys that bike he will go dash somewhere and die. Let him die now. உடனடியான திருப்தி அது ஒரு போராட்டம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். We have to teach the children that this immediate joy is also a struggle. உங்களுக்கு அந்த மார்ஷ்மெலோ போட்டோஸ் வேணும்னா செக்ரட்டரி கிட்ட கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். And this is a very powerful illustration and experiment about these marshmallows. If you want pictures of that, we will arrange it to give it to our secretary. மூன்றாவது, thirdly, மனிதனுடைய விழுந்து போன சுபாவத்தில் ஒண்ணு என்னன்னா, தேவனை பரலோகத்தை அடைந்து கொள்ளணும்னா இவ்வளோ இழக்கணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை இருக்கு. One among the fallen nature of man is that in order to attain unto God, do we have to sacrifice or lose so much? நம்ம சொல்றோம் உலகம் வேண்டாம்பா, மொபைல் வேண்டாம்பா, ஃபேஷன் வேண்டாம்பா, சரி இதெல்லாம் வேணான்றீங்களே, எனக்கு என்ன கிடைக்கும் இப்ப? And you are asking us to refrain from the mobile phone, from the video game and this world. So you are restraining us so much. What is our gratification on that? இதனாலதான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மூன்று காரணங்கள்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு முக்கியமா இருக்காங்க. And because of these three reasons, friendship is so important to our children. இதனால தான் அவங்க கேட்டது உடனே வேணும்ன்றாங்க, மாடர்னா இருக்கணும், உலகத்தோட ஒத்து போகணும்னு விரும்புறாங்க. And this is why they want to live according to their peers and they want to receive everything instantly. சிலருக்குலாம் அப்பா அம்மாவை பார்த்தா கரிச்சு கொட்டுறாங்க. And some just do not want to have even to look at their parents. இவங்க கிறிஸ்டியனா போயிட்டதுனால, இவங்க பெந்தகோஸ்தேல போயிட்டதுனால நான் உலகத்தை அனுபவிக்க முடியல, இவங்க வயித்துல வந்து பிறந்தப்ப. And because they are born in the Pentecost, I am not able to enjoy the world. I was born in this world. நான் சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. You are laughing. ஒருவேளை உங்க வீட்ல அப்படி பிள்ளைங்க சொல்றாங்களா எனக்கு தெரியல. I do not know if your children are saying the same thing. இந்த மூன்று சுபாவங்களுக்கான தீர்வு என்ன? What is the solution for these three natures? இந்த மூன்று சுபாவங்களுக்கும் இயேசுவுக்குள்ள தீர்வு இருக்கிறது. And there is a solution in Jesus for these three natures. உனக்கு அங்கீகாரம் வேணும்ல? You want recognition? நீ உள்ளபடியே உன்னை அங்கீகரிக்கிற ஒருவர் தான் இயேசு. And Jesus is the one who recognizes you as you are. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ உனக்கு கூட அவங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அதனால வச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனா எப்பவுமே உன்னை தூக்கி போடாத ஒரு இயேசுப்பா மட்டும்தான். And your friends will have some benefit from you, and after they use your benefit they will throw you away. But there is one Jesus who really recognizes you for who you are. இரண்டாவது, secondly, இந்த உடனடி திருப்தியை நீ தேடி போனா, and if you seek for immediate joy, சாலமோனை போல கடைசில பைத்தியமா மாறுவே. You will become a madman like Solomon in the end. ஆனால் ஆவிக்குரிய சந்தோஷங்கள், but spiritual joy, அவைகள் உடனடியாக கிடைக்காவிட்டாலும், even though you don't receive it immediately, அவைகள் நித்தியமானது. it is eternal. மூன்றாவது, தப்புலத்தை இழக்கணுமா நீ யோசிக்கிறே, நீ ஒண்ணுத்தையும் இழக்க வேண்டாம், நீ இழக்கிறதெல்லாம் குப்பை, அது வெறும் டங். And you are thinking, do I have to lose so much things, and the things that you lose are nothing but dung. இதை
நாம் சொல்லி அவர்களுக்கு புரிவதை விட, and even more than we telling about this and making them understand. உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க நிறைய பேர் கல்வாரி தரிசனத்தை இங்கே பார்க்கிறார்கள். And today you know that children see the vision of Calvary. இயேசுப்பா பரலோகத்துக்கு அவர்களை கொண்டு போகிறார். The Lord is taking them to heaven. இந்த குறிக்கப்பட்ட கிளாஸ் எடுக்கும்போது நீங்க அதுக்காக ஜெபிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். It is enough if you will start taking this class, you will pray for a purpose for this. ஆண்டவர் அந்த இரண்டாவது மார்ஷ்மெலோ அவங்களுக்கு காண்பிச்சிட்டார்னா இந்த ஒரு மார்ஷ்மெலோ பின்னாடி அவங்க போக மாட்டாங்க. And the Lord, if He will show the second marshmallow, they will not go after this one marshmallow. அந்த பரிசுத்தாவின் சந்தோஷம் அவங்களுக்குள்ள வந்துருச்சுனா, கல்வாரியுடைய அன்பு வந்துருச்சுனா, உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. And if that joy, that heavenly joy, the joy of Calvary comes into them, then they will say, will anyone leave you from here? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற டீச்சிங்லாம் ரொம்ப கொஞ்சம், நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற டீச்சிங்கும் ரொம்ப கொஞ்சம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். So when the Holy Spirit God will teach us, then when the fullness, the perfection will come, what that is falling short will go away. ஆனால் தேவனுடைய பக்கத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்தால், when you see certain things from God's side, இந்த உலகத்தில் இருக்கிற தவறானவைகளை நீ அனுபவிக்க கூடாது என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர, and the Lord is saying nothing but you should not enjoy the wrong things of the world. இந்த உலகத்தில் இயற்கையாக நீ அனுபவிக்க கூடிய நிறைய காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். And the Lord has kept for you that you may enjoy so many things which are kept naturally. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், and the Bible scholars say, பிசாசு ஏதேன் தோட்டத்திலிருந்தே கையாளுகிற ஒரு தந்திரம் என்னன்னு சொன்னா, and the deception which Satan uses right from the Garden of Eden. தேவன் மனிதன் அனுபவிக்கும்படியாய் வைத்திருக்கிற இயற்கையான நன்மையான காரியங்களை அவன் அனுபவித்து ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக தான் அனுபவிக்க கூடாததை அனுபவிக்க வைத்து அனுபவிக்க வேண்டியதை பற்றி இவனுடைய மனசை ஆஃப் பண்ணி வச்சிட்டான். And he has switched off what he has to really enjoy, so that he will not enjoy the things which the Lord has kept for him for enjoyment naturally. இப்ப சபை அது வானத்திலே ஒரு அடையாளம். And now the church is a sign in heaven. It's a wonder. இது ஒரு அதிசயம். It is a wonder in heaven. நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டால் நாம் we are fearfully and wonderfully made. நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். We are fearfully and wonderfully made if you consider our body. மனித நாக்கை நீங்க எடுத்துக்கொண்டால், if you take for example the tongue of humans, நாக்கு இருக்கு, we see about the tongue. 8000 different tastes, 8000 வகையான சுவைகளை உணரக்கூடிய சக்தி இந்த நாக்குக்கு இருக்கு. And this tongue has 8000 taste buds. They could that able to sense 8000 different types of taste. அப்ப நீ இந்த உலகத்துல அந்த சுவைகளை அனுபவிக்கணும்னா கர்த்தர் வச்சிருக்கார். நீ ஒண்ணுத்தையும் அனுபவிக்காம அப்படியே எம்டியா இருக்கணும்னு கர்த்தர் வைக்கல. And the Lord has kept this that you may enjoy the different tastes of the world. He has not kept it that you may not enjoy anything. நம்முடைய காதுகளுக்கு for our ears ஆயிரக்கணக்கான வித்தியாசமான சத்தங்களை பகுத்தறியக்கூடிய திறன் இருக்கு. And it has the ability to discern various and 1000 types of sound. இலைகளுடைய அசைகிற இரைச்சல், and the sound of the leaves that are shaking, பறவைகள் பாடுகிற சத்தம், and the singing birds, மழை துளி பூமியில விழுகிற சத்தம், and the fall of rain, காற்று அடிக்கிற சத்தம், and the blowing of the wind. ஒரு மியூசிக்ல வித்தியாசமான இன்ஸ்ட்ருமென்ட் உடைய வித்தியாசமான சத்தங்கள். And there are thousands of tones in the musical instruments. நம்முடைய கண்களை எடுத்துக்கொண்டால், for example our eyes, இந்த கண்ணுக்குள்ள 1,26,000 ராட்ஸ் இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானி அதாவது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். And the scientists are saying that around 1,20 lakhs of rods in the human eye. இந்த கண்ணுக்குள்ள அவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறது. There are so many wonderful things within the eye. அப்ப நம்முடைய சரீரத்திலே கண்ணையும் காதையும் நாக்கையும் இவ்வளோ அனுபவிக்கத்தக்கதாக படைத்தவர் நம்ம நல்ல காரியங்களை அனுபவிக்க வேணாம்னு சொல்ல மாட்டார். And the Lord who has created the eyes, the tongues and the ear in order to enjoy so many things will not refrain us from enjoying these natural things. ஆதாம் ஆண்டவர் படைச்சதே அவன் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை அனுபவிக்கணும். And the Lord created Adam that he may enjoy the creation of God. ஆனா பிசாசு அந்த ஃபோக்கஸ் அப்படியே திருப்பி விலக்கப்பட்ட கனி மேல கொண்டு போய், and the devil took his focus away from God and took him to the forbidden fruit. மனிதனை எதையுமே அனுபவிக்காம பண்ணிட்டான். He made him man that he may not enjoy anything at all. விழுந்து போன இந்த உலகம் இவ்வளவு அழகா இருக்கும் என்றால் ஏதேன் தோட்டம் எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine if the fallen world is so beautiful, how would it be in the Garden of Eden?
இப்ப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். And now the Lord is writing a letter to the children. இந்த கடிதத்தை நான் தமிழ் மாத்திரம் சொல்றேன், நேரம் இல்லாததுனால. உங்களுடைய சிலபஸ்ல டீடைலா இருக்கு. And it is very in detail in your syllabus, so it will now be mentioned only in Tamil. Hi friend, நீ காலையில எழுந்த உடனே முதல்ல என்கிட்ட பேசுவ, கொஞ்சமாவது எனக்கு ஒரு ஹாய் சொல்லுவ, இல்ல என்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்ப, ஒரு ஸ்தோத்திரமாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ணல. ஏன் சொன்னியே நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுவேன்னு போய் உன்னுடைய பீரோல தேடினேன். ரொம்ப பிஸியா ட்ரெஸ் போட்ட. அதுக்கப்புறமாவது சரி உன் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேச வருவேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ ரெடி ஆகிறதுல பிஸியா இருந்த. எப்படியும் போறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்துலயாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிட்டு போவேனாவது பார்த்தேன். இல்ல, எல்லாம் ரெடி ஆயிட்டு உன்னுடைய ஸ்கூல் பஸ் வரதுக்கு 15 மினிட்ஸ் இருந்தது. சும்மா தான் சேர்ல உட்காந்துட்டு இருந்த. அப்பயாவது உனக்கு என் நினைப்பு வரும்னு பார்த்தேன், வரல. திடீர்னு அப்படி ஏஞ்ச ஒருவேளை முட்டி போட்டு ஜெபிக்க போறியா தான் நினைச்சேன். ஆனா போன் எடுத்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சும்மானாக்கும் பேசிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் வெளில போயிட்டேன். நான் பார்த்துட்டே இருந்தேன் என்ன பண்ற. நாளெல்லாம் நீ பிஸியா இருந்த. சாப்பிடும் போதாவது சாப்பாட்டுக்கு ஜெபிக்கும் போதாவது உனக்கு என் ஞாபகம் வரும்னு பார்த்தேன். நீ ஜெபிக்காமே சாப்பிட்ட. ஆனாலும் உன் சாப்பாடை நான் ஆசீர்வதிச்சேன். சரி, நீ திருப்பி வந்தோடனே உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் இருந்துச்சு. ஹோம்ஒர்க் செஞ்ச. அப்புறம் டிவி போட்ட. உனக்கு அப்படி கட்டாயமா அதுல இருந்து பார்த்துதான் உனக்கு அன்னைக்கு பொழுது போகணும்னு இல்லை. ஆனா எவ்வளோ டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்த. நீ எப்பதான் ஆஃப் பண்ணி கடைசியா ஜெபிப்பேன்னு பார்த்தேன். கடைசியில நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட. எல்லாருக்கும் குட் நைட் சொன்ன, போய் படுக்க போயிட்ட. அப்பயாவது என்கிட்ட பேசுவேன்னு பார்த்தேன். ஆனா உடனே தூங்கிட்ட. சரி பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. இருந்தாலும் நான் உனக்காக காத்துட்டு தான் இருக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா. நீ என்ன நினைச்சேன்னா எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா எனக்கு சந்தோஷம். ஒரு நிமிஷம் என்ன நோக்கி ஜெபிச்சேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் ஹார்ட் என்ன ஒரு செகண்ட் தேடிச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷம். ஆனா உனக்கு தான் ஞாபகமே இல்லையே. நான் ஒன் சைட் லவர் போல ஒன் சைடா உன்னை நேசிச்சு காத்துட்டே இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வருவ, என் அன்பை புரிஞ்சுப்ப, என்கிட்ட பேசுவ அப்படின்னு வெயிட் பண்றேன். இப்படிக்கு உன்னுடைய நண்பன் காட், your friend God. 4வது நாள்